சப்போர்ட் பண்ண சுபர் கில் ஃபர்ஸ்ட் ஓடிஐலையும் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்கோரர் அவராக தான் இருந்தார். பாலிஷ்னு சொல்லலாம். அவரோட கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமக்கலமாக ஒரு பாலிஷ் செய்யப்பட்ட ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு பளிச்சு அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி அவர் ஆளும் அப்படி இருக்காரா பளிச்சுன்னு. அதனால் அவருடைய கேமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து ஒரு அந்த அந்த வயசுக்கு விட அதிகமான மெச்சூரிட்டி அவர்கிட்ட காட்டினார். அதுதான் இந்த 2 மேட்ச்லேயுமே. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்ரேயாஸோட இருந்த பார்ட்னர்ஷிப்பும் சரி, இதில் வந்து கேப்டனோட இருந்த அது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆடின அந்த டூயட்டும் சரி சூப்பராக இருந்தது. அவரோட எனக்கு எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவருக்கு வந்து நம்ம ஒரு மேட்ச் அடிச்சிட்டோம், இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம வந்துட்டோம், இப்போ கொஞ்சம் ரேஷாக போகலாம் அப்படிங்கிற டெம்ப்டேஷனே இல்லை. அவர் வந்து நேச்சுரல் கேம் ஆடுறாரு. அவரோட நேச்சுரல் கேம்ங்கிறது கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுறது தான். சும்மா பெலிஜரண்ட்டாக ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறது, ரிவர்ஸ் ஸ்வீப் போகிறது, அது இதெல்லாம் ஒன்றுமே அவர் ஆடுறது கிடையாது. அவருக்கு ஆட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ஷார்ட் டர்ம் ஜாப் ஒன்று ஆடுறாருங்க. ஐயோ, அவர் வந்து பேட்டன்ட் எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு உலக உரிமை எடுத்தாலும் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஷார்ட் டேர்மில் வந்து ஆடுறாரு பாருங்க, மாஸ்டரி. அது வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு கிளாஸாக பண்ணுறாரு. அது நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது அந்த ஷார்ட்டு.